வணக்கம் நண்பர்களே! இன்றைய வீடியோவில் உலகம் முழுவதும் கோடிக்கணக்கான மக்களை ஊக்கப்படுத்திய ஒரு சிறந்த புத்தகத்தைப் பற்றி பார்க்கப் போகிறோம். அந்த புத்தகம் த 5 AM கிளப். இதை எழுதியவர் ராபின் சர்மா. இந்த புத்தகத்தின் முக்கியமான கருத்து என்னவென்றால், உங்கள் காலை நேரத்தை நீங்கள் வென்றுவிட்டால் உங்கள் வாழ்க்கையை வெல்ல முடியும் என்பதுதான். பலர் நினைப்பது என்னவென்றால், வெற்றி பெற அதிக திறமை வேண்டும், அதிக பணம் வேண்டும் அல்லது நல்ல அதிர்ஷ்டம் வேண்டும் என்பதுதான். ஆனால் இந்த புத்தகம் சொல்லுவது வேறு. ஒழுக்கம், தொடர்ந்து செய்யும் நல்ல பழக்கங்கள் மற்றும் உங்கள் நேரத்தை சரியாக பயன்படுத்துவது தான் நீண்ட கால வெற்றியின் அடித்தளம் என்று கூறுகிறது. நம்மில் பலர் இரவு தாமதமாக தூங்குகிறோம், காலை அவசரமாக எழுந்து வேலைக்கு அல்லது பள்ளிக்கு ஓடுகிறோம். இப்படிப்பட்ட வாழ்க்கையில் நமக்காக நேரம் கிடைப்பதில்லை. ஆனால் தினமும் 1 மணி நேரத்தை நமக்காக ஒதுக்கினால் வாழ்க்கையில் பெரிய மாற்றம் ஏற்படலாம் என்று இந்த புத்தகம் விளக்குகிறது. அதிகாலை 5 மணிக்கு எழுவது ஆரம்பத்தில் கடினமாக இருக்கும். ஆனால் சில நாட்கள் தொடர்ந்து முயற்சி செய்தால் அது ஒரு பழக்கமாக மாறிவிடும். அந்த நேரத்தில் உலகமே அமைதியாக இருக்கும். தொலைபேசி அழைப்புகள் இருக்காது. சமூக வலைதளங்கள் கவனத்தை சிதறடிக்காது. மனம் தெளிவாக இருக்கும். இந்த புத்தகத்தில் மிகவும் பிரபலமான ஒரு முறை 20-20-20 ரூல். முதல் 20 நிமிடங்கள் உடற்பயிற்சி. இது உங்கள் உடலை புத்துணர்ச்சியுடன் வைத்திருக்கும். நடப்பது, ஓடுவது, யோகா செய்வது அல்லது வீட்டிலேயே சிறிய பயிற்சிகள் செய்வது போதும். அடுத்த 20 நிமிடங்கள் மன அமைதிக்கான நேரம். தியானம் செய்யலாம், பிரார்த்தனை செய்யலாம், நன்றியுணர்வு குறிப்புகளை எழுதலாம். உங்கள் வாழ்க்கை இலக்குகளை நினைத்து அமைதியாக இருக்கலாம். கடைசி 20 நிமிடங்கள் கற்றுக்கொள்ளும் நேரம். நல்ல புத்தகங்களை படிக்கலாம், புதிய திறன்களை கற்றுக்கொள்ளலாம், ஒரு மொழியை பயிலலாம், தொழில் வளர்ச்சிக்கு தேவையான விஷயங்களை அறியலாம். ஒரு நாளில் வெறும் 1 மணி நேரம்தான். ஆனால் ஒரு வருடம் தொடர்ந்து செய்தால் அது 365 மணி நேரம் முதலீடாக மாறுகிறது. அந்த முதலீடு உங்கள் அறிவையும் நம்பிக்கையையும் வாழ்க்கை தரத்தையும் உயர்த்தும். இந்த புத்தகம் இன்னொரு முக்கியமான விஷயத்தையும் சொல்கிறது. சிறிய முன்னேற்றங்களை அலட்சியப்படுத்தாதீர்கள். இன்று ஒரு பக்கம் படித்தாலும் நாளை 2 பக்கம் படித்தாலும் தொடர்ந்து செய்தால் அது பெரிய அறிவாக மாறும். இன்று 10 நிமிடம் உடற்பயிற்சி செய்தாலும் அதை தினமும் செய்தால் உடல் நலத்திற்கு பெரிய மாற்றம் வரும். நம்முடைய எதிர்காலத்தை ஒரே ஒரு பெரிய முடிவு மாற்றுவதில்லை. தினமும் நாம் எடுக்கும் சிறிய நல்ல முடிவுகள் தான் மாற்றுகின்றன. இந்த புத்தகத்தின் கதாபாத்திரங்கள் மூலமாகவும் ஆசிரியர் பல வாழ்க்கை பாடங்களை பகிர்கிறார். வெற்றி பெற்றவர்களுக்கும் சாதாரண மனிதர்களுக்கும் உள்ள மிகப்பெரிய வித்தியாசம் அவர்கள் காலை நேரத்தை எப்படி பயன்படுத்துகிறார்கள் என்பதில்தான் இருக்கிறது என்று கூறுகிறார். இன்றைய காலத்தில் அனைவரும் கைபேசியில் அதிக நேரம் செலவிடுகிறோம். காலை எழுந்தவுடன் பலர் முதலில் சமூக வலைதளங்களையே பார்க்கிறார்கள். ஆனால் இந்த புத்தகம் அந்த முதல் 1 மணி நேரத்தை உங்கள் வாழ்க்கையை மேம்படுத்துவதற்காக பயன்படுத்துங்கள் என்று அறிவுறுத்துகிறது. நீங்கள் மாணவராக இருந்தாலும், தொழிலாளியாக இருந்தாலும், தொழில் செய்பவராக இருந்தாலும், இல்லத்தரசியாக இருந்தாலும் இந்த கருத்துக்களை உங்கள் வாழ்க்கைக்கு ஏற்ப மாற்றிக்கொள்ளலாம். கட்டாயமாக 5 மணிக்கே எழ வேண்டும் என்பது முக்கியமல்ல. மற்றவர்கள் உங்களை தொந்தரவு செய்யாத அமைதியான நேரத்தை உங்கள் வளர்ச்சிக்காக பயன்படுத்த வேண்டும் என்பதே முக்கியமான செய்தி. ஒரே நாளில் வாழ்க்கை மாறாது. ஆனால் தொடர்ந்து நல்ல பழக்கங்களை பின்பற்றும் போது சில மாதங்களில் உங்கள் சிந்தனை, உடல்நலம், வேலை திறன், தன்னம்பிக்கை ஆகியவற்றில் நல்ல மாற்றம் தெரியும். இந்த புத்தகத்திலிருந்து நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய முக்கியமான பாடங்கள்: முதல், நேரத்தை மதியுங்கள். 2வது, ஒழுக்கத்தை வளர்த்து கொள்ளுங்கள். 3வது, தினமும் உடல் மற்றும் மன ஆரோக்கியத்திற்கு நேரம் ஒதுக்குங்கள். 4வது, தினமும் புதிதாக ஏதாவது கற்றுக்கொள்ளுங்கள். 5வது, சிறிய முன்னேற்றங்களையும் தொடர்ந்து செய்து கொண்டே இருங்கள். இந்த புத்தகத்தின் மைய கருத்து மிகவும் எளிமையானது. உங்கள் வாழ்க்கையை மாற்ற வேண்டும் என்றால் முதலில் உங்கள் தினசரி பழக்கங்களை மாற்ற வேண்டும். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் லைக் செய்யுங்கள். இது போன்ற உலக புகழ்பெற்ற புத்தகங்களின் எளிய தமிழ் சுருக்கங்களை தொடர்ந்து பார்க்க சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். உங்கள் கருத்துக்களை கமெண்டில் பகிருங்கள். அடுத்த வீடியோவில் மற்றொரு சிறந்த புத்தகத்தின் சுருக்கத்துடன் மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.